வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் EVKS இளங்கோவன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு காலியாக அறிவிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையமானது பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்றும் ஜனவரி 17ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இதுவரை திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகிய இருமுனை போட்டிகள் நிலவி வருகிறது. மொத்தம் 46, அதாவது திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 46 வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். இந்த 46 பேர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வந்தனர். நேற்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரமானது நிறைவேற்றது. இந்த நிலையில் இன்று அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 53 இடங்கள்ல 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது 850 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM மிஷின் ஆனது இன்று காலை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து, ஸ்ட்ராங் ரூமில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு அதனை தற்போது 20 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு தற்போது அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆனது கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை 284 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 850 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தற்போது கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான 85 வகையான பொருட்களும் தற்போது அந்த பணிகள் எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இந்த கொண்டு செல்லும் பிரத்யேக வாகனங்களுக்கு GPS கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த பணியில சுமார் 60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாளை காலை 7 மணிக்கு, சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் ஈரோடு தேர்தல் நடத்தும் அலுவலர் நடத்தப்பட்டு வருகின்றன. அதாவது மொத்தம் 2,27,547 வாக்காளர்கள் இந்த வாக்களிக்க உள்ளனர். இதுல ஆண் வாக்காளர்கள் 1,10,128 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,17,381 பேரும், இதர வாக்காளர்கள் 37 பேரும் என இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களாக உள்ளனர். நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவானது இதுல தற்போது 70 CCTV கேமராக்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் பொருத்தப்பட்டுள்ளனர். அதாவது வாக்குச்சாவடி மையங்களில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா LED லைட், மின் விசிறி, குடிநீர், கழிப்பறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கான வசதிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு நாளை மாலை முடிந்த பின்னர் அதனை ஈரோடு IRTT சித்தோட்டில் உள்ள IRTT பொறியியல் கல்லூரியில ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்படும். அதன் முடித்து இந்த IRTT வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் அறைக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு தற்போது போடப்பட உள்ளது. இதுல சித்தோடு காவல்துறை, சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரி இந்த வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த நாளை தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது.